அவர் ஒருமுறை பிறந்து மரித்து உயிரோடு எழும்பிவிட்டார். இனி ராஜாதி ராஜாவாய் வருவார், கத்தாதி கத்தாவாய் வருவார், நியாயாதிபதியாக வருவார். அவர் வந்து பூமியில 1000 வருஷம் அரசாட்சி செய்வார். அந்த ராஜாவை சந்திக்க நீங்க ஆயத்தப்படுங்க. ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்துங்க, நான் எப்பொழுதும் உடைய வருகைக்கு ஆவலோடு காத்திருக்கணும்னு சொல்லுங்க. அதுக்கு தான் அனுதினமும் வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும், இயேசுவோடு நெருங்கி வாழணும். அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும். பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து சாட்சியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார். யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக சீஷர்கள் பர்சபா எனப்பட்ட யோசேப்பையும் மத்தியாவையும் நிறுத்தினார்கள். கர்த்தருக்கு முன்பாக ஜெபம் பண்ணி அவர்கள் பெயர்களை எழுதி சீட்டு போட்டார்கள். சீட்டு மத்தியாவின் பெயருக்கு விழுந்தது. அவர் 11 அப்போஸ்தலர்கள் கூட சேர்த்து கொள்ளப்பட்டார். பின்பு எத்தியோப்பியா நாட்டில் சுவிசேஷ பணிகளை மேற்கொண்டு ஏராளமானவருக்கு இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை எடுத்து கூறினார். மேலும் பாலஸ்தீனா, சிரியா, அர்மீனியாவில் இயேசுவின் நற்செய்திகளை போதித்தார். சாயலா